உலகத்தில் பிசாசு எல்லாமே எவ்வளோ நெகட்டிவாக எல்லாரையும் வைக்கணுமோ நெகட்டிவாக வச்சு ஒவ்வொருத்தரும் காலையில் ஏந்திரிக்கும் போதெல்லாம் கெட்ட செய்தியே வச்சுன்னு இருக்கிறான் ரெடியா. அதனால தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, அந்த தோல்வியில வர போற சாதனையை பத்தி யோசிங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், எல்லாரும் கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி துதிப்போமாக. துதிப்போம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆம் ராஜா, ஆம் கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே அப்பா, இந்த மாலை வேலை தகப்பனே, நீர் எங்களுக்கு சிலுவையில் ஜெயிச்ச அன்பு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை அவ்வளோ வர்ஷிப்பாக பரலோகமே இறங்கி வந்தாலும் நீங்கள் இறங்கி வர மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருந்து. சரி, அட்லீஸ்ட் ஆண்டவருக்கு மகிமை படுத்துருக்கு கையாக தட்டுங்களேன்.
சத்தமா, இன்னும் சத்தமா. நம்மளால என்ன பண்ண முடியும்? கையை மியூசிக் ப்ளே பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ம துதிக்கும் போது நம்மள்கிட்ட இருக்கிற ஆண்டவர் கொடுத்தது எத்தனை? நான் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தாக எழுதி கேட்டோம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த நம்ம இந்த சரீரத்திலே ஆகட்டும், நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள்கிட்ட அவருக்கு நன்றி சொல்லத்தணும். அவர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கே நம்ம கொடுத்து, ஆண்டவரே இதை மறுபடியும் நீங்கள் அதிகரித்து கொடுங்கப்பான்னு தான் கேட்குறோம். ஒரு அப்பா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், பெஸ்ட்டாக வாங்குகிறோம். இங்கே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன்? நம்மள்கிட்ட இருந்த பாவம் அவர் வாங்கிட்டாரு, அவர்கிட்ட இருந்த பரிசுத்தத்தை நம்ம வாங்கிட்டோம். நம்மள்கிட்ட இருந்த சாபத்தை அவர் வாங்கிக்கினாரு, அவர்கிட்ட இருந்த நீதியை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இப்படி ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு. இப்பொழுது எப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள அந்த சிலுவையில எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோமோ, நம்ம இந்துல சொல்லுவாங்க நம்ம பாரால் தான் கடவுள்கிட்ட வைக்கணும்ட்டு. ஆனால் சொல்லுவாங்களே தவிர எந்த கடவுள் இந்த பாரத்தை சுமந்துக்க வந்தாருன்னு சொல்லவே இல்லை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்கள் பாரத்தெல்லாம் நீங்கள் இயேசுக்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் சுமக்கவே தேவையில்லைன்னாங்க. அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டு, என்னது நான் மறுபடியும் ஒரு வாட்டி பாரத்தை கொடுத்துட்டா மறுபடியும் நான் வாங்க வேணாமா, நான் எந்த வேலையும் செய்ய வேணாமா? ஏன் ரூபி கூட சொன்னாங்க, ஒரு பென்சில் வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன்னுவாங்க. பென்சில் கூட ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, அது கூட நம்ம சம்பாதிக்க முடியாதா? இல்லை, அந்த பென்சிலை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த பெட்டராக கொடுக்குவாங்கன்னு நான் அனுபவிச்சேன். ஆண்டவருக்காக எதுவுமே வேணான்னு அதான் உலக காரியம் எல்லாமே, உலக சொத்து, அந்த ரிலேஷனு, அப்பா அம்மா எல்லாத்தையும் வேணான்னு ஒதுக்கிட்டு எப்போ நான் ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு வந்தனோ, ஒரு நாளும் இது மட்டும் இன்னொருத்தர்கிட்ட கையேந்த விடல ஆண்டவர். வேணாம், சொந்த வீடு வேணான்னு எப்போ நான் ரோடுக்கு ஒரு வாடகை வீடு இருக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டனோ, பரலோகம் எனக்கு டிசைட் பண்ணிட்டு ஒரு நல்ல வீடை கொடுக்கணும்ட்டு. அது கண்ணுக்கு மறைவாக தான் இருந்தது. ஆனால் விசுவாசத்தில், நம்பிக்கையில் இந்த கடவுள்கிட்ட நான் பாரத்தை ஒப்பு கொடுத்துட்டா, நான் அவர்கிட்ட நம்பிக்கையாக கொடுத்துட்டா அவர் எல்லாமே செய்து முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அது நம்ம அந்த ப்ராசஸில் நம்ம வெளிச்சத்தில் போயிட்டே இருக்கணும், சத்தியத்தை அறியணும். சத்தியம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறைய விடுதலை ஆகிட்டே வரும். அப்போ நம்ம இந்த சத்தியத்தை அறிய தான் நம்ம வந்திருக்கிறோமே தவிர, சந்தோஷமாக தேவனை துதிக்க தான் நம்மளுக்கு அந்த வெளிச்சம் இன்னும் அதிகரிக்கும். நான் ஒன்டே ஒரு ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், நான் ஒன்டே ரூமில் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே ரூமில் பண்ண ஒரு ஜபத்துக்கு வெளியரங்கமாக பதில் தராருன்னா, கொஞ்ச காலம் நம்ம தனிமைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி யாருக்காக நம்ம தனிமைப்படுத்தணுமோ அவரே நம்மளை வெளியே எல்லாரும் பிரகாசிக்கிற ஒளியை போல நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம நம்பணும். இதை நம்ம நம்பும்போது கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம மெசேஜுக்குள்ளே போகலாம். என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுனா, போன வாரம் லைவ் வேண்டாம், ஆண்டவர் சில விஷயத்தை பேச விருப்பப்படுறாரு அப்படின்னு நம்ம போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுனா, இன்னிலிருந்து 100 நாளைக்கு ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். என்ன இது ஃபாஸ்டிங்னாக்கா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங்னா ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு மாதிரியாக தான் இருந்திருக்கிறார். அவரும் ஃபாஸ்டிங் இருந்து காமிச்சிருக்கிறாரு. எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா, ஆவியில் ஒரு மனம் வரணும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும், ஒன்னஸ் இன் ஸ்பிரிட். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறதுனால தான் பிரச்சனை. ஒன்று சேரும்போது என்னன்னா, எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நம்மளோட யோசனை வேறு பக்கம் தான் இருக்கும். தேவனே இறங்கி பேசினாலும், இஸ்ரேல் ஜனத்திற்கிட்ட இறங்கி பேசினாலும், மோசஸ் கிட்ட சொல்கிறாங்க, மோசஸ் இன்னுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுறது வேணாம், நீங்களே பேசுங்க. ஏன்னா ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தரோட ஆவி வேலை செய்யும். அப்போ ஆண்டவரே ஒரு மனம் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீ எல்லாரையும் உபவாசம் இருக்க வை. சில பேரால் இருக்க முடியும் ஆண்டவரே, சில பேரால் இருக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற இந்த 100 நாள் இன்னிலிருந்து தொடங்கி ஜனவரி 29ஆம் தேதி மட்டும் காலையில் 5:30 மணிக்கு எழுந்துறீங்க. ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸ்கிப் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். 1 மணிக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு டெம்டேஷன் ஆயிடுச்சா சாப்பிட்ருங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்காக நான் இருக்குவேன் ஃபாஸ்டிங்கு. நீங்கள் அங்கே தோத்தாலும் இங்கே ஆண்டவர் என்ன உபவாசத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறாரு. அப்போ பிரதர் நீங்கள் தோத்தீங்கன்னாக்கா எனக்காக அவர் ஆல்ரெடி உபவாசம் இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ பிசாசு வந்து கேட்பான், என்ன எல்லாம் கேம் ஆடுறீங்களா, ஃபாஸ்டிங் இருக்கிறேன்றீங்க, தோக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க அப்படின்னாக்கா நாங்கள் தோத்து ஜெயிப்போம். ஒன்றுக்கேண்ணா எனக்கும் ஆண்டவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் அக்ரிமெண்ட்டு, நம்ம எல்லாருக்குள்ள ஒரு மன வீரம் தான் ஆண்டவரோட விருப்பமே தவிர ரேஸில் வந்து நான் ஜெயிக்கணுன்றது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் காலையில் எழுந்தவளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5:30 மணிக்கு போராடுறது தேவையில்லை. ஓ நம்ம ஏந்திரிக்கலாம், ஏதோ ஒரு நோக்கத்தோட ஏந்திரிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் ஏன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரே ஒரு ஜபம், ஒரே ஒரு சின்ன ஜபம், நன்றி. உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் தூங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 5:30 மணிக்கு எழுந்துட்டு ஒரு டிசைஷன் பண்ணுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாத ஜபம் உங்களுக்குள்ள ஆவியானவர் நிரப்ப போறாரு. ஆவியானவர் நிரப்ப போறாரு. நீங்கள் காலையில் 5:30 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணீங்க, என்ன சாதிச்சிங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மொத்தத்தில் அந்த ஒன்னஸ் எல்லாருமே இப்போ யோசிச்சு பார்த்தா நான் ஒரு பக்கத்தில் இருந்தா டீம் எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்கனாக்கா, எனக்கு ஆண்டவர் சொன்னதுன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது, குடும்பங்களில் நிறைய பிரிவினை வருது, குடும்பத்தில் பிசாசு ரொம்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். சில சூசைட் ஸ்பிரிட்டுகளை பார்க்குற, சிலது வந்துட்டு ஒரு குடும்பங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறத பார்த்தேன் நான். அப்போ இதுலேருந்து தப்பிக்க வைக்கணும்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வரணும். ஒருத்தர் சொல்லும்போது காது கேட்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா யோசனையும் வரும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். காலையில் நம்ம எழுந்திருப்போம், இப்போ ரேஸில் ஓடுறதுக்கு நம்ம காத்துன்னு இருக்க மாட்டோம். எந்த ரேஸு, இன்னைக்கு நம்ம அன்றாட செய்கிற வேலைகளை ஓடி 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 அதே செய்யணும்னு நினைக்க மாட்டோம். இன்னைக்கு ஏஞ்சி சொல்லி சரி செய்யலாம், அது ஒரு வேலைன்றது டிசிஷன் எடுப்பீங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி. இப்போது ஒரு வேளை ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, இப்போ நம்ம சாப்பிட வேணாம், நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். சின்ன உங்கள் மனசார ஒரு பாட்டு பாடும்போது உங்களுக்குள்ள ஆண்டவரோட அபிஷேகம் இறங்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, உங்களை இப்போ யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இப்போ பிசாசு வந்துட்டு கூட நீங்கள் ஃபாஸ்டிங்கில் தோத்துட்டிங்கனாலும் அவனும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே ஒரு அக்ரிமெண்ட் என்ன நம்ம டிசிஷன் எடுக்கிறோன்னா, நம்ம எல்லாம் ஒரு மனமாக இருக்கணும்னு டிசிஷன் எடுத்துக்கிறோமே தவிர, நான் ஃபாஸ்டிங் இருந்தால் இது கிடைக்க போகுது, நான் ஃபாஸ்டிங் இருந்தால் என் குடும்பம் மாறிட போகுது, அதெல்லாம் இல்லை. இங்கே ஒன்ன ஸ்பிரிட் வேலை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே வேலை செஞ்சாலே போதும். அவர் எல்லா வாழ்க்கையிலும் அவர் வச்சது எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு காண்பித்து போவார். நம்ம கண்கள் திறக்கப்படணும். அவர் நம்மளுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம தலைமுறைகளுக்காக, நம்ம ஊழியத்துக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அது உங்கள் கண்கள் காணணும். உங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பயத்தில் ஓடவே மாட்டீங்க. இன்னொருத்தர் மேலே நம்பிக்கையே உங்களுக்கு போவாது. எல்லா நேரத்துலையும் எப்படி நம்பிக்கை போகும்னா, ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்குவார். ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் அந்த நம்பிக்கைக்குள்ளே இந்த சபைக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீங்கள் கைட்டு சேர்க்குற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்த போகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களை உயர்த்த போகிறதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனமாக வர சொல்கிறார். ஒரே எண்ணத்தோட தான் வர சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், ஃபாஸ்டிங்ன்றோமே பிரதர், ஆனால் எல்லாருமே டீமாக இணைகிறதெல்லாம் இல்லையா? இல்லவே இல்லை. டீமை இணைகிறதோட எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல தனி ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கொடுக்குற பதில் இங்கே வந்து நீங்கள் சாட்சிகளாக சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியின் பட்டயம் இருக்கணும். எது ஆவியின் பட்டயம்? வார்த்தை. நீங்கள் போய் ஜபத்தில் உட்காந்தவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை வந்து சாட்சியாக சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுனாங்கன்ட்டு. பேசலையே அதையும் வந்து சொல்லுங்க. ஒருத்தரோட பலன் இன்னொருத்தரை வந்து இன்னும் புது பலனாக ஆக்கும். ஒருத்தரோட சாட்சி இன்னொருத்தருக்கு அந்த புது பலனை உண்டாக்கும். அப்போது எல்லாருக்குள்ள ஒரு மனம் மைண்டு வந்துடும்.
யாருமே ஒருத்தரும் ஒரு விதமாக யோசிக்க மாட்டோம். எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, இப்போ வந்திருக்கிறோம், நம்ம எதுக்காக வந்துக்கிறோம்? முழு மனதோட, முழு பலத்தோட, முழு அன்போட தேவனை ஆராதிக்க வந்துருவோம். இந்த எண்ணம் வந்துட்டாலே நம்ம சக்சஸ். எதில் சக்சஸுங்க? நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்றுட்டோன்னு அர்த்தம். அவன் இவ்வளோ நாள் கொண்டு வந்த எல்லா யோசனைகளுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதிர்த்து நின்றுட்டோம். இப்போ அவன் உங்களை எல்லா விதத்துலையும் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ணுறான்? எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்தும். ஆனால் ஜெயிக்க முடியல. ஏன் சொல்லுங்களேன்? நீங்கள் எது மேலேயும் உங்கள் மைண்டு போகல. நிம்மதியாக போய் தூங்குவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்னன்னா நிம்மதியான தூக்கம், ரெஸ்ட்டு தேவை. எதுக்காக ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க? தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஆண்டோட சன்னிதானத்தில் நிம்மதியாக தூங்குங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. அவர் ஒரு ரூமில் போயிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கும் போது அவரோட மடியில் படுத்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க? எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருசாக இருக்கும். விசுவாசம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி விசுவாசத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வாருங்களேன், நீங்கள் உலகத்தை சாதித்த மாதிரி கல்லுக்கு சேட்டைகளை அடித்து உயர பறக்கிறத போல் உங்கள் ஆத்மாவும் உங்கள் சரீரமும் எல்லாமே ஒரு மனமாயிட்டு இருக்கும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே ஒரு மனமாயிட்டு இருக்கும். இப்போ எல்லாமே தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும். அப்போது நம்மளோட தனி ஜெபம் அது முக்கியமாக இருக்குது. என்னால் முடியல வெதர் ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னா அதையும் சொல்லிடுங்க, பரவாயில்ல. ஏன்னா அதுலேயும் ஒரு மனம் இருக்கணும். என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு மனம் இருக்கணும். இருக்கணும்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு மனம் இருக்கணும். ஆனால் நான் இதில் ஒரு கொஞ்ச நேரம் இதில் ஒரு கொஞ்ச நேரம்ன்ற மாத்திரம் டிசிஷன் எடுக்காதீங்க. இங்கே என்னன்னா பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நான் இருந்தால் இப்படி தான் இருக்குவேன், ஏன்னா எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும்னு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கிட்டியா? இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கிட்டியா? உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணுற அதிகாரம் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது? உங்கள்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இஃப் யூ ஆர் எஸ், இட் வில் பி எஸ். இல்லைனா நோனா நோ. இப்போ பிசாசு உள்ள வர முடியுமா? ஏன்னா நான் உள்ளதா சொல்கிறேன். நான் பொய் சொல்லலை. நான் இருக்கிறத என்னால் முடியும், இல்லைன்னா முடியாது, அவ்வளோதான். அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. அந்த ஒரு மனதோட அந்த ஒன்னஸோட வாங்க. ஏன்னா இப்போ உங்களை பார்க்கும் போதே எஸ்ன்னு சொன்னவங்க ஒரு கூட்டம், நோன்னு சொன்னவங்க ஒரு கூட்டம். ஆனால் எல்லாமே ஒரு மனதாக இருக்குது. ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஏசப்பா அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இனி யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் யாரும் நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ஆண்டவர் யாருக்கிட்டையும் இருக்க சொல்லலை. ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எஸ்தர் முருதேக்காய் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் எனக்காக எல்லாரும் உபவாசம் இருங்க அப்படின்ட்டு. எஸ்தர் முருதேக்காய் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் எனக்காக உபவாசம் இருங்க அப்படின்ட்டு. எதுக்காக இருக்கணும்னா அதிகாரத்தை ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதிகாரம் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எஸ்தர் எல்லாரையும் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு இடத்துல ஒரு மனம் இருந்தால் எந்த மாதிரி அதிகாரத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். யாரால? எல்லாரும் ஒரு மனமாக சேர்ந்து இருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது ஆண்டவர் செய்வார். அப்போது இங்கே ஒரு அதிகாரத்தை கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸே சேஞ்ச் பண்ண முடியும்னா இன்னைக்கு நம்ம போட்டது தான் ரூல்ஸ். இன்னைக்கு நம்ம எதை டிசைட் பண்ணுறோமோ அதை தான் இந்த நம்ம சரௌண்டிங்கில் நடக்கணும், நடந்து ஆகணும். விசுவாசம் நம்மளுக்குள்ள நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். எப்படின்னாக்கா, நான் எதை டிசிஷன் பண்ணுறேனோ அது தான் என்னோட சைடில் நடக்கும். என் கம்பெனியில் அது தான் நடக்கணும், என் வீட்டில் அது தான் நடக்கும். எதால? அன்புனால. அந்த டிசிஷன் ஒரு மணி டிசிஷன் வரணும்னா கர்த்தர் யாருன்னு நம்ம அறியணும்னா இந்த ஒரு டீம் ப்ரேயருக்குள்ளே வரணும். பவுல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாருங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் மாம்சத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவியில் நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன்னு. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தேவ ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் நாங்களும் உங்கள் கூட தான் இருப்போம். சரீரத்தில் தான் தூரமாக இருக்கோமே தவிர ஆவியில் உங்கள் கூட தான் இருப்போம். உங்களுக்கு வர பிரச்சனை ஆண்டவர் எங்களையும் சேர்த்து யுத்தம் பண்ண சொல்கிறாரு.
இப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு வர ஒருத்தன் 7 வழியா ஓடி போவானா? இன்னைக்கு நம்மலாம் டீமா சேர்ந்து வந்தோம்னா, டீமா சேர்ந்து ஒரு இடத்துல இணைஞ்சோம்னா, அவன் எத்தனை வழியா ஓடி போவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனையே உங்க கண்ணில் தெரியாத அளவுக்கு, சத்ருவே உங்க வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நம்ம நிர்மூலமாக்கி போடணும்னா, நம்ம எண்ணங்கள், நம்ம நம்ம யோசனைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஒரு மனமா இருக்கணும். அதுக்கு தேவை உபவாசம். அதுக்கு தேவை உபவாசம். நீங்க உங்களுக்காக எஸ்தர் சொன்ன மாதிரி எனக்காக நீங்கள் உபவாசம் இருங்கன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் தலைமையில கை வச்சுங்க, எனக்காக உபவாசம் இருக்கிறேன். எல்லாருமே தலைமையில. ஏன்னா நம்ம சாதிக்க போறது இல்லை, சுயநலமா பேசக்கூடாது. இன்னைக்கு நான் இருக்கிற உபவாசம் ஃபர்ஸ்ட் யாருக்கு நல்லது நடக்குது? எனக்கு நல்லது நடக்குது. ஆனா நான் எனக்கு நல்லது நடக்கிறதுனா அது தேசத்துக்கே நல்லது நடக்குதுன்னு அர்த்தம். எஸ்தர் தனக்காக உபவாசம் இருக்க சொன்னா, ஆனா மாறினது என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே விடுதலை உண்டாகிச்சு. ராஜா போட்ட ஒரு ரூல்ஸ் எஸ்தருக்கு மாத்திரம் நன்மை இல்லை, அது எல்லாருக்கும் நன்மையை உண்டாக்கிட்டுச்சு. அப்போ இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்குதுன்னா, நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு நல்லதுன்னா அது எல்லா சுத்திலும் இருக்கிற எல்லாருக்கும் நன்மையை தான் உண்டாக்கும். ஏன்னா தீமை தேவனிடத்துல இல்லாத மாதிரி நம்மளிடத்துலயும் தீமை இல்லை. தீமையை நன்மையினால ஜெயிக்கிறவங்க. அதனால தீமையை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த நன்மைன்ற ஒரு மனம் நம்மளுக்கு உபவாசத்துல தேவைப்படுது. நம்ம நாளுக்கு இந்த உபவாசம் இருக்கும் போது தினந்தோறும் சாப்பிட்டோமா ஏதோ செத்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும், நடம் போன மாதிரி. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று நடந்துக்குன்னு என்ன பேசுகிறோன்னு தெரியாது. இப்படி இந்த பக்கம் ஒரு ஃபோனு, அந்த பக்கம் ஒரு ஃபோனு. நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து இந்த வேலையை செஞ்சாச்சு, சாயங்காலம் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா, ஏதோ ஒன்று தூங்கணுமா, அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. மாயமான வலை. உங்களுக்குள்ள தெளிவு வரணும்னா இந்த டைமை நீங்கள் ஆண்டவர் கொடுங்க. இந்த டைம் ஆண்டவர் கொடுங்க. உங்கள் திட்டங்கள், உங்கள் செயல்கள் நீங்கள் சந்தோஷமாக செய்ய போகிறீங்க. இனி நாட்களெல்லாம் உங்கள் வாழ்க்கை எப்படின்னா சந்தோஷமாக செய்ய போகிறீங்க. அதுக்கு என்னன்னா ஒரு சின்ன அறிக்கை தான் உங்கள்கிட்ட. அவர் கொடுத்த நேரத்தை அவருக்கே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேற ஏதோ நம்ம புதுசாக செய்ய போகிறதில்ல. அவர் கொடுத்த நேரத்தை அவருக்கே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம இருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு ஜெப குறிப்பை கொடுக்க போறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் தரிசனத்தை பார்க்காதவங்களா இருந்தால் தரிசனத்தை பார்ப்பீங்க. சொப்பனங்களை பார்க்காத இருவங்களா இருந்தால் சொப்பனத்தை பார்ப்பீங்க. அந்நிய பாஷை வரன்கள் வரும், தீர்க்க தரிசன வரங்கள் வரும். இதெல்லாம் எதுக்காகனா சபைக்கு பக்தி விருத்தியாக தேவன் பேச வைக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டில் இப்படி ஒரு நாசமா போயிட போறீங்க அப்படின்னு சொன்னா இது நன்மையா இல்லை தீமையா அந்த குடும்பத்துக்கு? சொல்லுங்க. ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இந்த உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு டேஞ்சர் நடக்குது, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் போது உங்க வீட்டில் ஒரு உயிர் போயிடும், இது நன்மையா இல்லை தீமையா? தீமை. தீமையா ஆனவர் பிரசங்கிக்க சொன்னாரு? நன்மையை பிரசங்கிக்க போறான்னா பிசாசு இப்போ சொப்பனத்தில் என்ன பண்ணியிருப்பான், ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பாம்பு வந்துட்டு அந்த வீட்டில் மரண கட்டத்தை காண்பிக்கிறாங்க. இப்போ தீமையா வந்ததை நான் எப்படி ஜெயிக்கணும்? உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வச்சு, ஆனால் பயப்படாத, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, உன் இடத்துல எந்த தீங்கும் அணுகாதுன்னு சொல்லும்போது இது நன்மை. ஒரு வீட்டுக்கு நீங்க போய் இது நன்மையை பிரசங்கிக்கும் போது தீமை ஓடிடும். மரணத்தை உண்டாக்குறது உண்மைதான், பிசாசு அங்க வலைய போட்டது உண்மைதான். ஆனா நீங்க போகும்போது அந்த குடும்பம் விடுதலை ஆகும். அந்த குடும்பமே விடுதலை ஆகுனா உங்க குடும்பம் பாருங்க எந்த அளவுக்கு விடுதலை ஆகும்ட்டு. அப்ப அதிகாரம் யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் வேணும்னா ஆவிக்குரிய வண்ணன்கள் நம்மளுக்கு தேவை. அந்நிய பாஷையை பேசுகிறோன்னு தேவனோட இடத்துல ரகசியத்தை பேசுறான். அப்ப அந்நிய பாஷையோட நம்ம பேசுகிற அந்த துதி ஆராதனை நம்மளுக்கு வேணும். பிரதர் வர்ஷிப் பண்றாரு அப்படின்னா அதுல ஸ்பிரிட்ல இருந்த போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாமளே மறக்கணும்னா நம்ம சரீரத்திலையும் நம்ம யோசனையிலையும் வந்து ஃபர்ஸ்ட் எனக்குள்ள அந்த பேரை நான் டிலீட் பண்ணி போடணும். நான் யாருன்றதை நான் டிலீட் பண்ணி போடணும். நான் முழு மனசோட நான் வந்துட்டு எல்லாத்தையும் குப்பை என்று விட்டுட்டேன்னா இப்போ நான் தேவனுக்கு மாத்திரம் பைத்தியக்காரனா மாறுவேன். நான் எப்படி டான்ஸ் ஆடுறனோ, எப்படி பேசுகிறனோ, எதை பற்றி கவலை இல்லாமல் சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கும் போது அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற எல்லா திட்டங்களும் வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்குறோம். இவங்க நம்மளை பார்த்தா எப்படி நினைப்பாங்க, இவங்க நம்ம இப்படி 4 பேர் முன்னாடி பேசணுன்னாக்கா அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களா? இந்த 4 பேரை விட்டுட்டு வெளியே வாங்க.
அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இங்கே என்ன நடக்கும், இந்த 4 பேர் பேசுறத விட்டுட்டு வெளியே வாங்க. உங்க லைஃப்பை நீங்க வாழுங்க. நீங்க உங்க லைஃப்பை வாழும் போது தான் கர்த்தர் உங்களுக்காக நன்மையை செய்யும் போது தான் நீங்க மற்றவங்களோட வாழ்க்கையில நன்மையை செய்யறதுக்கு முழு இருதயத்தோட போக முடியும். ஒரு குழந்தை ஆசைப்பட்டது, நாங்கள் பெற்றவங்கள அதை நிறைவேற்றும் போது தான் அந்த குழந்தை இன்னும் எங்கள் மேலே அன்பு காமிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு ஏசப்பா கூட அவ்வளோதான், நம்மளுக்கிட்ட ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றும் போது இது நான் பொருள் மேலே ஆசைப்பட்டேன்றதுனால இல்லை, ஒரு அப்பா ஒரு புள்ளைக்கு தேவையானது நிறைவேற்றும் போது இந்த புள்ளை இன்னும் போய் அன்பு செலுத்தும். இந்த புள்ளை போய் இன்னும் அப்பா மேலே அன்பு செலுத்தும். முந்தில காட்டிலும் இன்னும் தேவைகளை சந்திக்கும் போது இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியல அப்பா நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னும் போது என்ன உயிரை கொடுத்தாங்க தெரியல. ஆதாம் பழத்தை சாப்பிட்டான், மரணம் வந்துச்சு. ஆனால் மரணம் வந்துச்சு அவனுக்கு தெரியல. இங்கே நம்மளுக்கு மரணம் என்னன்னு தெரியும். டெய்லி இந்த மரணத்தை பற்றி யோசிச்சுக்கிறதுனால 40க்கு மேலே தண்டம் போட மாட்டேங்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு சாவை பற்றி தெரியல. ஆனால் சாவு அவனுக்கு வந்துச்சு. ஆனால் அவனுக்கு நிஜமான சாவு வர்றதுக்கு 900 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருந்தால் இந்த சாவுன்ற வார்த்தையை, டெத்துன்ற வார்த்தையை இனிமேல் நம்ம காதில் விழாத மாதிரி நம்ம ஆயுசு காலத்தை ஆண்டவர் கூட்டிக் கொண்டே போயிட்டு இருப்பார். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆண்டவர் பேச போகிறார். நிறைய விஷயத்த ஆண்டவர் பேசுகிறாரு. நம்மளுக்கு அறியாதது எட்டாததுமான பேசுனாக்கா நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு என்ன புரியுதோ அதை மட்டும் நான் ஏற்றுக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு டோர்களை ஓப்பன் பண்ணி விடுங்க. இது தேவனால் முடியும், இது தேவனால் முடியும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் உங்களுக்காக என்னென்னலாம் மிராக்கல்ஸ் வைக்க போகிறாரோ அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களை ஒருமனை கொண்டு வரது இது பண்ணியிருக்கிறாரு. இது நன்மையா இல்லை தீமையா? கையை தட்டுங்களேன். நன்மையா தீமையா? இதெல்லாம் சில பேர் ஆன்லைனில் கேட்டாங்க, ஏன் ஆன்லைன் வர்றது இல்லையான்ட்டு. இன்றைக்கி எடிட் பண்ணாமல் எல்லாமே போடப்படும். அடுத்த வாரத்துலேருந்து இது வெறும் வேர்டு மெசேஜ் மட்டும்தான், அதான் வர்ஷிப் மட்டும்தான் இருக்கும். பாக்கி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இது பண்ணி போட மாட்டோம். ஏன்னா சிலது ரகசியத்தை ஆண்டவர் பேசும்போது அது தன் பிள்ளைகளுக்காக பேசும்போது சிலது டோர் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆண்டவர் நிறைய ஊமைகளை பேசுவார். அது வெளியே பேசினாலும் சிலது என்னன்னா அந்த கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட புரியல. மறுபடியும் தனிமையாக போய் தான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இது புரியல, எங்களுக்கு இன்னும் விளக்கம் சொல்லுங்கன்ட்டு. அப்படி நம்ம கேட்கும் போது தான் இன்னும் அநேக ரகசியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். மற்றவங்க புரிஞ்சிச்சா புரியலையான்றது நம்மளுக்கு தேவையில்லை. மொத்தத்தில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முள்ளுகளையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோமா? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம வெளியே விரட்டிட்டு இருக்கிறோமா? இது தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிற விஷயம். ஒரு மெசேஜ் புரியுதோ புரியலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேனா, அவரோட வேலையை நான் செய்கிறேனான்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஒருத்தர் லைஃப்பில் என்னென்ன எந்தெந்த இடத்துல மாட்டின்னு இருக்கிறாங்க அதெல்லாம் விடுவிக்கிற அந்த ஞானத்தை எனக்கு மாத்திரம் இல்லை, அதே ஞானத்தை உங்களுக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். அப்போ நம்ம என்ன பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம யாரை விடுதலை ஆக்கி சபைக்கு கொண்டு வரோம் அதுதான் முக்கியமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொந்த வேலைகளை போட்டு அதில் மாட்டின்னு இருக்கிறாங்க. அது நம்ம டைரெக்டாக சொன்னால் அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. ஆண்டவர் அன்பை காமிச்சு பொறுமையா, நீடிய பொறுமையா அதை கற்றுக் கொடுத்து அந்த வேலையை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்க வச்சு அந்த காயத்தையும் ஆற்றி அவங்கள சபையில் சேர்த்துன்னு வர என்ன மாதிரி ஆண்டவர். அவரோட அன்பை எனக்கு எப்படி சொல்லுறதுனே தெரியாது. அதெல்லாம் பார்த்து ஜெபத்தில் போனா கண்ணீராக வரும். இந்த ஒரு மனுஷனுக்காக நீங்கள் ஆண்டவர் இவ்வளோ இறங்கி வர்றீங்களா? எங்கள் அப்பா நல்லா வாழ்ந்தார், இறந்துட்டாரு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல 2 கையும் வராத ஸ்ட்ரோக் பிடிச்சவங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க, பண்ணிங்கெல்லாம் இருக்குது, மோரி மாதிரி இருக்குது. வீடு பார்த்தா ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு போகிறோம், அந்த கையை சுகமாக்குறாரு ஆண்டவர். அது என்ன வச்சே சுகமாக்குறாரு. எனக்கு கண்ணில் ஒரே தண்ணீர், அப்புறமா கோபம் வேறு. எங்கள் அப்பாவுக்கு நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருப்பேன் ஏசப்பா. ஆனால் இந்த ஆள் என்ன செய்ய முடியும்? இந்த ஆளுனால மனுஷன் பார்க்குற வேணாமா ஆண்டவர் பார்க்குறது இல்லைங்க.
மனுஷன் பார்க்குற விதமாக ஆண்டவர் பார்க்கறது இல்லை. அவரோட இருதயமே வேற. அவரோட இருதயமே வேற. அவர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா எந்த லெவலுக்கு அது இறங்கி போய் பெருமைகளை எல்லாத்தையும் உடைச்சி அந்த பெருமைகளுக்கு உள்ளே போய் ஆண்டவர் அதை விடுதலை ஆக்கிட்டுன்னு வர்றாருங்க. இந்த தகப்பனோட இருதயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகப்பனோட இருதயத்தை புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் தைரியமாக சிங்கம் போல கர்ஜிக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுவீங்க தைரியமாக. எந்த இடத்துலையும் உங்களுக்குள்ள பயம் அணுகவே அணுகாது. அதுக்கு இந்த உபவாசம் நம்மளுக்கு வேணுமா இருக்குது. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து யாரையும் பார்க்காதீங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆழத்திலிருந்து உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. எரிகோ கோட்டைகள் எல்லாமே உடைக்கப்படட்டும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேற்றையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. யெகோவா ஈரே,
யெகோவாயீரே, அனைத்தையும் அருளிடும். எல்லாமே அப்பா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் நடக்கிறது, நாங்கள் ஓடுகிறது, நாங்கள் பேசுகிறது, நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியம், எவ்வளவோ பாவங்கள் நாங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த மனிதர்கள் இடத்துல குற்றத்தை பார்க்கறது இல்லை. உம்முடைய கிருபையை தந்து ஒவ்வொருத்தரையும் மூடி ரட்சிப்பின்ற கிரீடத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை அரவணைக்கிறே அப்பா. இந்த உலகத்துல எந்த தெய்வ இடத்துலயும் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா எல்லா தெய்வம் பழிக்கு பழி வாங்குற தெய்வமா இருக்குது. ஆனா எல்லா பாவத்துக்கும் பரிகாரியாக பலியான தேவன் நீர் ஒரே ஏசப்பா. எங்களோட அக்கிரமங்களத்தினால நீங்க நொறுக்கப்பட்டீங்க. எங்களோட மீறுதலினால நீங்க காயப்பட்டீங்க. எல்லாமே எங்களை மீட்டு கொள்ளுறதுக்காகப்பா. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த பிரசனம், தேவ மகிமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இருதயத்துல நான் இந்த உபவாசத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் இடத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்குன்னு ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துல இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும் ராஜா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ சமாதானம் இறங்கட்டும். அவர்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாய் மாற இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் செபிக்கிற ராஜா, உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியின் மார்க்கவசம் நீங்க தாப்பா. ரட்சிப்பின் கிரீடம் நீங்க தாங்க ராஜா. எங்களை எல்லாரோட ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாரையும் உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசின் கண்களிலிருந்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். இந்த சரீரமானது ஏசப்போட ஆலயமா இருக்கிறது. இதை தொட உனக்கு அதிகாரம் இல்லை பொல்லாத ஆவியே. இதை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த குற்றம் சாட்டியும் நீ சரீரத்தில் தொட உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீபா ராபா காபா துரிபி ராபாலா ராபாதா. தேவ மகிமையானது ஒவ்வொருத்தரோட உச்சந்தலிலிருந்து உள்ளங்காலம் மட்டும் இப்பொழுதே பாயவட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பாயட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா செஸ்ட் பெயின்கள் எல்லாம் வெளியேறவட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த பழைய பாம்பாகிய வலு சர்பன் தலைகளை நசுக்கி போடுகிறோம், நசுக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இனி உன்னோட தந்திரங்கள் எங்க பிள்ளைகள் இடத்துல, சபையில, வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய கிரிய கூட வேலை செய்யாதபடி கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தினால, கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. விடுதலையாய் நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்ய இப்பொழுது விடுதலையின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. விடுதலையின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஒரு கணவன் மனைவி கிட்ட பிரிவினை ஆவி, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாதபடி பிரிவினை உண்டாக்குற எல்லா பிரிவினை ஆவி இப்பொழுதே வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. மனைவியின் இடத்துல வெறிய குறைகளை பார்க்கிற அந்த கண்கள் வெளியேறவதாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கணவன் இடத்துல எதிர்பார்க்கிற எல்லாம் சாத்தானோட எண்ணங்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த இயேசு என்னை மன்னித்தது போல நானும் என் மனைவியை நான் மன்னிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துக்கு முன்னே எப்படிப்பட்ட வாழ்க்கையோ கிறிஸ்து வந்தவளுக்கு நான் விசுவாசிக்கிறதுனால என் குடும்பம் மாறும் என்ற ஜெபம் பண்ணுங்க.
நான் விசுவாசிக்கிறதுனால எப்படிப்பட்டவர்களும் தேவனிடத்துல வருவார்கள் என்று விசுவாசிங்க. அவர்கள் கெட்டுப்போன வாழ்க்கை உங்க நிமித்தமா அது வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறப்போகிறது, பரிசுத்தமாய் மாறப்போகிறது. இந்த நல்ல விஷயங்களை பேசுகிற வார்த்தைகள் குடும்பத்துல இல்ல. எப்பொழுதுமே குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். எது குறைவோ குறைவுகளை ஏன் பேசுறீங்க? எலியா ஒரு விதவை வீட்டுக்கு போகும்போது அங்க குறைவப்பட்ட வீடு அது நிறைவாய் மாறினது. ஒரு நல்ல தீர்க்கதரிசிகளா நீங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குறைவாய் இருக்கிற வீட்டை நிறைவா மாறணும்னு ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல நீங்க குறைவை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்க கரத்தை வைங்க. ஆண்டவரே இது நிறைவா ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உங்கள்கிட்ட காணப்படுகிற எல்லா குறைவுகளும் தேவனால நிறைவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படட்டும். தேவன் தாமே வழி நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மார்க் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை வாசியுங்கள் விசுவாசியுங்கள் என்றார். ஆண்டவர் தேவனோட ராஜ்யம் யார்கிட்ட வந்திருக்குதுன்னா உங்களிடத்துல வந்திருக்குதான். எத்தனை பேர் தேவனோட ராஜ்யத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க உங்க இருதயத்துல? எல்லாம் எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. எத்தனை பேர் தேவனோட ராஜ்யம் என்கிட்ட வந்திருக்குதுன்னு ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க? உண்மையே சொல்லணும். எல்லாரும் இன்னைக்கு ரெடியா? இல்லை எதனா வீட்டில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குதா? கரெக்டாக டைமுக்கு முடிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால தான் உங்கள் குடும்பம் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்காம இருக்கு. சொல்லுங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனோட ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சுவிசேஷத்தை விசுவசிங்கள் என்று ஏசப்பா சொல்றாரு. காஸ்பல், இந்த காஸ்பல் என்ற குட் நியூஸை யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு சரி இன்னும் புரியணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு கெட்ட செய்திகளை நிறைய கேட்குறீங்களா, கெட்ட காரியங்களை கேட்குறீங்களா, இல்லை நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்களா? நல்ல விஷயத்தை இன்னைக்கு காலையில் இருந்தாலும் யாராவது குட் நியூஸ் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. அப்போ குட் நியூஸ் உங்க வீட்டில் இல்லை, வெளியே இருக்குது. எதை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கெல்லாம் சாட்சி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, காலையில் எழுந்தவளுக்கு நல்லா காஃபி குடித்தோம், காலையில் காஃபி வந்தவளுக்கு நல்லா சுட சுடா என்ன சொல்லுவோம், டிஃபன் பண்ணோம். குட் நியூஸ். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற குட் நியூஸே வேற. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? நம்ம வீட்டுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குதா? நீங்க மற்றவங்களுக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்கிறீங்களா? ஏன்னா இந்த ராஜ்யம் வந்துட்டாக்கா வீட்டில் என்ன இருக்குங்களா? சந்தோஷம் இருக்குங்களா, நிறைவு இருக்குமா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வாழ்த்து இருக்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறேன். இது மறைஞ்சு இருக்குது. ஏன்னா நீங்க இதை கேட்டு நீங்க அதன்படியா செய்யுங்களேன். நீங்க யாருக்கு குட் மார்னிங் சொல்றீங்களோ, யாருக்கு நீங்க காலையில ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் இருக்கிற துணைவிக்கு நீங்க நன்மை செய்றீங்களோ, அங்கிருந்து உங்களுக்கு குட் நியூஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா வெளியேருந்து ஃபோன் வரும், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு இதாயிடுச்சு, இன்னைக்கு இப்படி ஒரு மேனேஜர் இப்படி பேசிட்டா, அதை பேசிட்டான்னு வெளியேந்து வர்ற பேட் நியூஸ் நம்மளுக்கு என்ன இருதயத்தை நோகடிக்கும். அப்போ குட் நியூஸ் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சுவிசேஷம் நம்மள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி பேசணும் அப்படின்னா, நன்மையானதே பேசுங்கள். உங்களுக்கு பயம் வருகிற காரியத்தை யாராவது பேச வந்தாலும் இந்த காது கேட்கக்கூடாது.
இன்னைக்கு யாரோ வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, இல்லை இப்படிப்பட்டவங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பயத்தின் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் ப்ரேயர் பண்ணுறதுனால அவங்க சுகமாயிடுவாங்கன்னு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நற்செய்திகளை பேச ஆரம்பிக்கணும். நற்செய்தி என்னன்னாக்கா விசுவாசத்தை பேச ஆரம்பிக்கணும். இன்னும் உங்களுக்குள்ள என்னன்னா விசுவாசமே இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்ம ஏதோ டெய்லி ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு கடவுள் இப்படி வந்து மேலே வந்து செஞ்சுட்டு வரான்னு தான் பார்க்குறோமே தவிர, தேவனோட ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. உங்களிடத்துல வந்துடுறதுக்கான அடையாளம் என்ன? இயேசு பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து அவர் வந்து நன்மையானதே செஞ்சுட்டு போயிட்டு இருந்தார். வியாதி உள்ளவர்களை சஸ்தமாக்கினாரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. யாராவது என்ன விஷயம் டவுட் கேட்க வந்தாங்கன்னா டவுட்டை கிளியர் பண்ணாரு. இது நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். பைபிள் வசன பிரகாரம் நாம் பேசாமல் ரொம்ப ஈஸியாக பேசிட்டு இருக்கிறேன் அவர் என்னன்னா செஞ்சாருன்ட்டு. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்துக்கிட்ட சாப்பாடு இல்லைன்னா, இல்லை அவங்ககிட்ட எதனா குறைவாச்சுன்னா நீங்கள் கொடுங்கன்னு உதவி செய்யுங்கன்றாரு. இயல்பாக எல்லாம் சொன்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்லை, நன்மையானதை நம்ம விதைக்கமான்னு இருக்கிறோம். நம்ம ஃபேமிலியிலே நன்மையானது விதைக்கமான்னு இருக்கிறோம். எப்படி நன்மை நம்மளுக்கு வேறு சைட்லேருந்து வரும்? நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். அப்போ சுவிசேஷம் என்றது என்னன்னா, நீங்கள் நல்ல விஷயத்த பேச ஆரம்பிங்க. நீங்கள் ஆஃபீஸில் போன யாராவது நெகட்டிவாக பேச வந்தாங்கனாக்கா நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. அப்போது பிசாசு வந்து இயேசுகிட்ட வந்து பேசுகிறான், நீ தேவனுடைய குமாரனை இருந்தா தலைகீழ குதி. இது நெகட்டிவா பாசிட்டிவா சொல்லுங்க? நெகட்டிவ். ஆனால் இவர் எப்படி பாசிட்டிவாக பேசுகிறாரு? இப்போ பிசாசு வேற எங்கே இல்லைங்க, உங்கள் சுற்றி மைண்டை சுற்றி தான் இருக்கிறான். மைண்டை சுற்றி தான் இருக்கிறான். அப்போது நீங்கள் இதை அறிக்கையிட ஒரு நெகட்டிவான உங்கள் விஷயம் உங்கள் ஹார்ட்டை அட்டாக் பண்ண வரான், உங்கள் இருதயத்தை அட்டாக் பண்ண வரான், உங்கள் மைண்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? சோர்வுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்குள்ள சோர்வு வந்துச்சுனால நெக்ஸ்ட் அவன் ஈஸியாக பார்த்துக்குவான். ஆனால் பரிசுத்தாவியானவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, தேவனோட ராஜ்யம் உங்களுக்கு கிட்ட இருக்கிறதுக்கான அடையாளம்னா உங்கள் நாக்கில் நன்மையானது பேசுங்க. உங்கள் நாக்கில் இருக்கிற வல்லமை வேறு எந்த இடத்துலையும் இல்லை. அதிகாரம், ஆவின் பட்டயம். எப்படி பேசுவீங்க? ஒரு வசனத்தை எடுத்து எப்படி பேசுவீங்க? இந்த வாயின் மூலியமாக தானே பேச முடியும். அப்போ சுவிசேஷம் என்றது என்னன்னா, வீட்டில் எல்லாரையும் பார்த்தோன்னே அந்த அன்பான முகத்தில் நீங்கள் பாருங்க, விசாரிங்க. அப்போ உங்க மூலியமா ஒருத்தருக்கு ஃபேமிலியில் வீட்டில் நல்லது நடக்குது, அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனால் இன்னும் நம்ம என்னன்னா நம்பிக்கை இல்லை, நம்ம விசுவாசிக்கமான இருக்கிறோம். இன்னும் என் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறலன்னு என்ன பண்ணிருக்கிறோம்? நம்மளுக்கு நாமளாவே முள்ளு செடிகளை சுற்றி வச்சுட்டு இருக்கிறோம். இவங்கள பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, அவங்கக்கிட்ட நான் பேசக்கூடாது, அவங்க இப்படி இப்போ அந்த அந்த விஷயத்த ஒரு யாருன்னா ஒருத்தர் பேரை நீங்கள் யோசிங்களேன், இப்போ கூட உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். யார் பேருனா நீங்கள் யோசிங்களேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் பிடிக்காதவங்களோ அந்த பேர் வந்து மைண்டில் வைக்கிறான் பிசாசு. எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, யார் எனக்கு பிடிக்காதவர் இருக்கிறாங்களோ அவங்கள உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறான் ஆண்டவரே. அவங்கக்கிட்ட நீங்கள் பேச போங்களேன், உங்கள்கிட்ட இருந்து நன்மை வெளியே போகும், தேவனோட ராஜ்யம் வெளியே போகும். அந்த நன்மை இன்னும் உங்களை அதிகமான நன்மைக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நன்மை, ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஏசப்பா விருப்பப்படுறாரு. உங்கள் முகத்தில் நீங்கள் போய் கண்ணாடியில் பாருங்கள். ஏன்னா உங்கள் முகத்தில் தான் ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகமாக மாறிட்டு இருக்குது, கல்லான இருதயம் போல் மாறிட்டு இருக்கிறீங்க. கசப்பு, கோபம், வெறுப்பு எல்லாமே பிசாசு எப்படின்னா, ஆனால் உண்மையால நல்லவங்க யாருன்னா நீங்கள் தான். அதனால தான் ஆண்டவர் உங்களை தேடின்னு வந்துன்னு இருக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு கோபம், மற்றவங்க மேலே இருக்கிற கசப்பு, இதெல்லாம் பிசாசு ஒரு நாளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான், மற்றவங்கள மன்னிக்காத மாதிரி. ஆனால் நீங்கள் ஒருத்தரை மன்னிச்சிட்டிங்கன்னா, நான் நிறைய பேரை கவனிக்கிறேன், யார் அதிகமான தேவனை அனாயிட்டிங் பண்ணி இவங்கள தான் எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிசாசு என்ன பண்ணிக்கிறான், வளர விடாத மாதிரி ரொம்ப விதைகளை வச்சுட்டு மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிசாசு வலைகளை வீசியிருக்கிறான்.
ஃபஸ்ட்டு டிசிஷன் என்ன எடுக்கணும்? அதுக்கு தான் நான் சொன்னேன், உபவாசத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, ஆண்டவரே முதலாவது நான் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு தேவை நான் மற்றவங்களையும் சந்தோஷமாக பேசுகிறேன் அப்படின்னு தான் நாக்கில் நன்மை, என்கிட்டேருந்து நன்மை போகணும், எங்கள்கிட்டேருந்து குட் நியூஸ் போகணும். ஏன்னா பார்க்குற எல்லாருக்கிட்டையும் வந்து யாராவது ஒரு விஷயத்த வந்துட்டு முடியலன்னு வந்தாங்கன்னா, என்கிட்ட வந்தாங்கன்னா அது தேவனால் முடியும் நான் பேசுவேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு பேசுவேன், தைரியமாக பேசுவேன். ஏன் தெரியுங்களா? நான் பேசுனது எதுவோ ஆண்டவர் செஞ்சு முடிச்சிடுவார். அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடணும். இந்த விசுவாசம் நீங்கள் போக போக உங்கள் கண்ணில் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ பவர் வேற எங்கேயும் இல்லை, உங்கள்கிட்ட தேவனோட ராஜ்யம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் நம்ம என்னன்னா தேவனோட ராஜ்யத்தையே இன்னைக்கு அனாயிட்டிங் ஆயிடுச்சுன்னா தேவனோட ராஜ்யம் வந்துச்சா? இல்லை. தேவனோட ராஜ்யம் எப்போ சிலுவையில் அவர் அறிஞ்சு 3ஆவது நாளுக்கு உயிர் தெழுந்தாரோ யாருக்கோசரம் வந்தார்? உங்களுக்காக தான், உங்களுக்காக எனக்காக தான் வந்திருக்கிறாரு. இப்போ நன்மையை சொல்றது யாரு? இந்த யோசிச்சு பார்த்தோன்னா கெட்ட வார்த்தைன்றது ஒன்றும் இல்லை, எல்லாமே நெகட்டிவ்களை தான் நம்மளுக்கு லைஃப்பில் சுற்றி நம்ம விதைச்சின்னு வந்திருக்கிறோம், நன்மைகளை விதைக்கல. நன்மைன்றது என்னன்னா, இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்கிறதெல்லாம், இன்னைக்கு எவ்வளோ பேர்கிட்ட நான் பேசுறதெல்லாம் ஒரு குட் நியூஸாக நான் பேசியிருக்கிறேன். குட் நியூஸ்ன்றது யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்கள் யாருக்குன்னா குட் நியூஸ் சொல்லணும்னா, உன் கடனெல்லாம் மாறும். ஆமாம், நெக்ஸ்ட் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு விடுதலை வரும். இப்போ இந்த வார்த்தை சொன்னவளுக்கு அவங்க மனசில் எப்படி இருக்கும்? ஒரு நெருப்பு மாதிரி, வேற ஒரு நெருப்பு எரிஞ்சு ஒரு எரிச்சலாயின்னு இருக்கிறவங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு நீங்கள் சொன்னவளுக்கு அவங்க முகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பாரம்லாம் கீழே இறங்கும். நெக்ஸ்ட் யாரை தேடினுங்க வருவாங்க? உங்களை தேடின்னு தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் நன்மையின் பிள்ளைகள், நீங்கள் நன்மையின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து இப்போ எப்படின்னா தைரியமும் விசுவாசமும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். தேவனோட ராஜ்யத்தை இன்னும் இன்னைக்கு இவ்வளோ நன்மை விஷயத்தை பேசியிருக்கிறீங்களா, நாளைக்கு நீங்கள் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து உங்கள் மடி மேலே காத்துன்னு இருப்பார். மகளே மகனே கொஞ்சம் ஏந்திரா, இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு. ஏன்னா நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு இறங்கிட்டீங்கல்ல. இப்போ உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க ஏசப்பாக்கு? உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க ஏசப்பாக்கு? இப்போ நீங்கள் தேடின்னு போகிறதில்ல, அவர் வந்து எப்படா நீ ஏந்திரிப்பேன்னு காத்துன்னு இருப்பார். இன்னைக்கு இந்த இடத்துக்கு போ, இன்னைக்கு இவங்கக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லு. என் பிள்ளைங்களாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இது கிறிஸ்மஸ் சீசனுங்க, செலிப்ரேஷன் சீசன். இந்த குட் நியூஸை நம்ம சந்தோஷமாக பிரசங்கிக்கணும். நீங்கள் உங்கள் நாவனால நீங்கள் சொன்ன விஷயம் அங்கே நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு. அதுதாங்க நற்செய்தி. இந்த உலகத்தில் பிசாசு எல்லாமே எவ்வளோ நெகட்டிவாக எல்லாரையும் வைக்கணுமோ நெகட்டிவாக வச்சு ஒவ்வொருத்தரும் காலையில் ஏந்திரிக்கும் போதெல்லாம் கெட்ட செய்தியே வச்சுன்னு இருக்கிறான் ரெடியா. நல்ல செய்திகளை, நல்ல குட் நியூஸுங்களை நம்ம வார்த்தைகளை விதைக்கணும். வீட்டில் நல்லதே பேசிட்டு இருங்க. தேவனோட வார்த்தைகளே நம்ம வீடை சுற்றின்னு இருக்கும்போது எந்த தீமையான வார்த்தைகளும் உள்ள அணுகாது. எந்த தீமையான வார்த்தைகளும் உள்ள அணுகாது. இந்த வாள்களுக்கு கூட காது இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க, ஞானிகள்லாம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 4 சோர்த்துக்குள்ள நம்ம பேசுற விஷயம் கூட வெளியே போகுதுன்னு. எப்படி போகுதுங்க? 4 வாளுக்குள்ள பேசுற விஷயம் கூட, ரகசியங்களும் கூட வெளியே போகுதுன்றாங்க. எப்படி போகுதுங்க? நம்ம ஆல்ரெடி பேசின வார்த்தைலாம் வீட்டுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்தவளுக்கு, சோஃபாவில் உட்காந்தவளுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவங்க காதில் போயிட்டு இது யோசனை கொடுத்துட்டே இருக்கும். யோசனை கொடுக்கும்போது உங்கள் மேலே அப்படியே கோபத்தை, வெறுப்பை, நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி அந்த வார்த்தை என்ன பண்ணோம், அது அவங்கள ஆளுக செஞ்சுட்டே இருக்குது. அதே நீங்கள் நன்மையை பேசுனீங்கன்னாக்கா, உங்கள் வீடை தேடி ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கன்னா, நீங்கள் பேசின நன்மையெல்லாம் அவங்களெல்லாம் பாசிட்டிவாக மறுபடியும் ஈஸியாக டிசிஷன் எடுத்து உங்கள்கிட்ட ஐக்கியமாகறதுக்கான வார்த்தை. இப்போ சொல்லுங்க, விதை யார் விதைச்சது? குடும்பத்தில் நல்லதை விதைச்சிங்களா, தீமையை விதைச்சிங்களா? ஒருத்தர் நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோவப்பட்டு எவ்வளோ கெட்ட வார்த்தைகளை நம்ம நெகட்டிவாக இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுறோம். இன்றைக்கெல்லாம் அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலாம் நீங்கள் மனம் திரும்பலாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி மனம் திரும்பிட்டீங்க நீங்கள். இப்போது என்னன்னா இன்னும் நல்லதை டெய்லி பேச ஆரம்பிங்க.
இப்போ நீங்க ஆல்ரெடி போட்ட விதைகள் எல்லாம் எடுத்து போட தேவனோட ராஜ்யம் காத்துட்டு இருக்குது. தேவ தூதர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட வேலை தீமையான வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நன்மையான வார்த்தைகளை உங்க ஆலோசனையில வச்சிருக்கு சொல்லிக்கிறார் ஏசப்பா. இப்ப இந்த நன்மையான ஆலோசனையில நீங்க போய் பேச 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 தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதாங்க சுவிசேஷம். நீ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க பேச பேச உங்க வாழ்க்கை எப்படி மாற போதுங்க. நான் என்ன பேசினேன் அப்படின்னா, இன்னுமே நான் கடன் வாங்கக்கூடாது, நான் கடன் வாங்கக்கூடாதுன்னா அப்போதான் ஃபைனான்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போதான் ஃபைனான்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஆனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கடன் வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக நின்னேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் வந்தப்போ எப்படி பேசுறேன், சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் கடனை, சரி நாளைக்கு வாங்கிக்கலாம், மறுபடியும் என்னால் எவ்வளோ போஸ்ட்போன் பண்ண முடியுமோ அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். 2 வருஷம் ஆயிடுச்சுங்க கடன் வாங்கல. நம்ம சொல்ற ஒரு விஷயத்த, தைரியமா சொல்ற ஒரு விஷயத்த, அது டிசிஷன் எடுக்கிற விஷயம் இல்லைன்னா, நான் கடனை வாங்கியிருந்தேன்னா அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன்னா அது ஒரு குட்டி போட்டிருக்கோம். ஆனால் அந்த கடனை 2 வருஷம் தள்ளி போட நம்மளால தேவன் நம்மளுக்கு அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறார். அப்போ கடன் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மாறிடும். இது தாங்க விசுவாசமான வார்த்தையில். தூங்கும் போது கூட நீங்கள் ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுன்னு என் ஆண்டவர் சந்திப்பார். அது சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நான் அறிக்கையிடுறேன். ஏன் தெரியுங்களா, என் நாக்கில் இந்த அறிக்கையிடணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நோ, அவன் சொல்கிற யோசனைக்கு நான் நோன்னு சொல்கிறேன். அந்த நோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பாசிட்டிவாக என்ன சொல்கிறேன், என் ஆண்டவர் தருவாருன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை பிசாசு எடுத்துன்னு வர்றது எந்த மூலையில் போதுனே தெரியாது. புரியுதுங்களா நான் பேசுகிறதெல்லாம்? புரியுதுங்களா? எந்த இடத்துல நீங்கள் நோன்னு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தைரியமாக ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்க. வசனத்தை தேடின்னு உட்காந்துருக்காதீங்க. ஆலோசனை கர்த்தர் உங்கள் சிந்தைக்குள்ளே வேலை செய்வார். உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தலுக்கு நீங்கள் போய் காத்தல ஜபத்தில் உட்காந்தலுக்கு போய் வசனத்தை தேடுங்க. காலையில் நைட்டு பேசினதை மறுபடியும் வார்த்தையில் நீங்கள் வேதத்தில் இது ஆண்டவர் சொன்னது உண்மையா இல்லை பைபிளில் தேட முடியல வருதுன்னா கூகுளில் செக் பண்ணுங்க, பரவாயில்ல. இது நன்மையான ஒரு விஷயம் தானா அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரூஃப் வரும். இன்னும் அதே விஷயத்த இன்னும் 2-3 சாட்சிகளோட அன்னைக்கு நாளுக்கு இன்னும் 2-3 பேரோட ஆண்டவர் பேச வைக்குவார். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்களா? பேசுவாருங்க. இப்படி நாளுக்கு நாள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ரேஸ் ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறோங்க. ஆண்டோட பேசுனதுக்கு காது கேட்காம நம்ம ஓட்டம் ஓடினே இருக்கிறோங்க. நாளுக்கு நாள் நம்ம பிசாசு என்னன்னா ஒரு இருதயத்தை ஒரு எதுவுமே யோசிக்காத மாதிரி ஒரு யுத்தத்தில் ஓட வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் பொறுமை உள்ளவன் பூமி ஆளுவான். நீங்கள்லாம் பொறுமையை இவ்வளோ நாள் நான் ஒருத்தரையும் பார்க்குறேன், எப்படியெல்லாம் பிரச்சனையை சமாளிச்சுன்னு வந்துக்கிறீங்க. எப்படி தெரியுங்களா? அது உங்களோட பொறுமையினால. அந்த பொறுமை யார் கொடுத்தாருங்க? தேவன் தான் கொடுத்தாருங்க. அப்போ நீங்கள் உலகத்தை சாதிக்கிறவருங்க. ஏன்னா பொறுமை உள்ளவன் பூமி ஆளுவான். நீங்கள்லாம் ஆளுகிற பிள்ளைகள். இந்த பொறுமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னுமே எதனா ஒரு பிரச்சனை வச்சுன்னா பொறுமையாக இருக்கிறதா? ஓகே, நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் செய்து என்ன அவர் பண்ணி முடிச்சிருக்கிறாரோ அது ரிவீல் ஆக போகுது. ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஓடி போயிடறான். 1 John 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே அன்றி விசுவாசிக்கிறவன் எவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை தான் தேவனுடைய குமாரன்னு நீங்கள் நினைச்சாலே போதும், நீங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் அது ஜெயிச்சிட்டாரு, இந்த இயேசு கிறிஸ்துனாலே எல்லாமே ஜெயிக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த உலகத்தை, இந்த உலகம்னு ஆண்டவர் அடிக்கடிக்கு சொல்கிறாரு. என்ன தெரியுங்களா? இந்த உலக வார்த்தைங்க தாங்க. இந்த உலக வார்த்தைங்க தான். பிசாசு எல்லா இடத்துலையும் அவனோட வார்த்தைகளை, நெகட்டிவ்ன்ற வார்த்தைகளை வச்சுட்டு இருக்கிறான். அதை ஜெயிக்க தான் நம்மளால முடியல. அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க, ஒரு அடி அடித்தாலும் நான் தாங்கிடுவேன், ஆனால் என்னை பார்த்து நீ அப்படி பேசிட்டல்ல. அவனை பரம்பரையாக பேசாமல் ஆயிடுவோம். இன்னொரு தலைமுறைக்கு சொல்லிக்கணும், எந்த குடும்பத்தில் ஒன்றாலும் போ, ஆனால் இந்த குடும்பத்தில் மட்டும் பேசிடாத. இப்போ வெஞ்சன்ஸ் யாருது? தேவனுடையது. ஆனால் நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினால நம்மளுக்கு விடுதலாகனா, இவரோட செவிக்கு நமக்கு செவி கொடுத்தோம்னா, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் நம்ம எப்படி ஜெயிப்போம்னா, ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா வேதம் சொல்லுது.
இயேசுன்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்துட்டு அது பிரகாரம் நம்ம நிற்க ஆரம்பிச்சா எல்லா உலகத்தில் எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தாங்க ஜெயிப்போம். ஜெயிக்கிற பிள்ளைகளை தாங்க இருப்போம். ஒரு நாள் தோல்வி நம்மளுக்கு இல்லவே இல்லைங்க. அப்போ இயேசு கிறிஸ்து, இயேசு 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 நம்ம சொன்னாலே தெளிவுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவங்களா? அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வீக்காக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் பிசாசு வரான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வீக்காக இருக்கிற இடத்துல தான் பிசாசு வரான்னா அந்த இடத்துல தான் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல தோத்துட்டே இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாற போகிறீங்க, சாட்சிகளாக மாற போகிறீங்க. அதனால தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. அந்த தோல்வியில் வரப்போகிற சாதனையை பற்றி யோசிங்க. தேவன் உங்களை வச்சு தான் பெரிய ராஜ்யத்தை கட்ட விருப்பப்படுறாரு. நிறைய பேருக்கு இந்த இடத்துல தோத்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சிகளாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வச்சார்ல, அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கை கொடுக்கும் போது எந்த இடத்துல ஒருத்தர் தோத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை இடத்துல அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வைக்க போகிறாரு. நீங்கள் சொல்லும் போது அவங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவங்களாம் மாறுவாங்க. இப்போ நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. இப்போ உங்கள் சுற்றியில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன விதைச்சுன்னு வந்துருக்கிறீங்க? டெய்லி என்ன விதைச்சுன்னு வந்துக்கிறீங்க? நல்லது விதைச்சின்னு வந்துருக்கிறீங்க. நீங்களும் ஜெயிக்கிறீங்களே, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கிறீங்க. இப்போ தீமை எங்கே போச்சு? ஒரு நாள் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விட்டு பார்த்தீங்கன்னா தீமையாக உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். கடன்ன்றது அப்படியா? கடன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே வந்துருப்பீங்க. ஏழை எங்கே பிச்சை எடுக்கிறவங்களா? ஓ, பிச்சை எடுக்கிறவங்க இந்த ஊரில் இருக்கிறாங்களா? ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்கள கூட ஆசீர்வாதமாக மாத்திர ஜபம் உங்கள் கையில் இருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம பிச்சை போடுறதுனால மாத்திரம் நம்ம நல்லவங்களா மாறிட முடியாது. நம்மளோட ஜெபம், நம்மளோட நடக்க மற்றவங்கள ஆசீர்வாதமாக மாற்றும். நம்ம தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா நம்ம நன்மைகளை விதைச்சிட்டே போயிருக்கணும். அப்போஸ்தலர் 13:38-39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதென்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசம் நம்ம நம்பிக்கை. இப்போ ஒரு ஸ்டெப்புலையும் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா நல்லதை விதைப்போம். இப்போ தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு ஃபீல் பண்றீங்களா இல்லையா? தேவனோட ராஜ்யத்தை ஃபீல் பண்றீங்களா இல்லையா? அடுத்தது நான் செஞ்சது தப்போ அப்படின்ற குற்ற உணர்ச்சி எத்தனை பேருக்கு வந்திருக்குது? டெய்லி நான் செய்கிற வேலையில் நான் தப்பு பண்ணுறனோ பாவம் பண்ணுறனோன்னு குற்ற உணர்ச்சி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்திருக்குதா? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அவர் வந்து பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி, ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். யார் மூலியமா? இயேசு கிறிஸ்து மூலியமா பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாயிடுச்சான். இப்போ பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு, இன்னும் நான் என்னத்துக்கு நான் பாவின்னு யோசிச்சுன்னுக்கிறீங்க? இப்போ குற்ற உணர்ச்சின்ற அந்த அசுத்தாவிகளை நீங்கள் கழட்டி போடுங்க. இப்போ யாராவது உங்களை வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு குற்றத்தை சாட்டுறாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களை ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நீங்கள் நீதிமான்களாக நிற்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணது தப்புனாக்கா ப்ரூஃப் பண்ண போகாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான வந்த அம்பு, உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சு வந்த அம்பு. அதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இல்லை பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல. நீங்கள் அதை யோசிச்சுட்டு இன்னும் பாவத்திலே விழுந்துன்னு இருக்காம ஆண்டவர் சொல்கிறார், இனி அந்த பாவத்தை செய்யாத. அந்த வார்த்தை கேட்டு நம்ம விழுந்தவளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே இடத்துல உட்கார்றது தான் தப்பு. நம்ம விழுந்தோமா ஏஞ்சி வந்துட்டே இருக்கணும். ஏன்னா பாவம் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் இன்னும் என்ன பண்ணோம்? நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். இப்போ மோசஸ் மூலியமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. அந்த நியாயப்பிரமாணம் கூட இன்னுமே நம்ம வாழ்க்கையில இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? நியாயப்பிரமாணம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கு. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் இருக்குது. எப்போ இந்த இயேசு நம்மளுக்கு கிருபையை தந்தாரோ, இப்போ எல்லா கிருபையை காட்டில என்ன தெரியுங்களா? முழு உள்ளத்தோட தேவனை ஆராதிக்கணும். இப்போ நியாயப்பிரமாணத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இயேசு வந்து நம்ம நியாயப்பிரமாணம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, இப்போ அவர் நம்மளுக்குள்ள வந்து எப்படி அவர் நடத்த போறாரு.
இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் எப்படி நடத்த போறாருன்னு தான் நம்ம யோசிக்கணும். புரியுதா இல்லைங்களா? நான் எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்காம, இப்போ இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார்ல, தினந்தோறும் நான் என்ன நன்மைகளை செய்துட்டு வரணும் அப்படின்ற அவர் என்ன செய்ய போறாருன்றது டிசிஷன் நம்ம எடுக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவரே உங்களை தூண்டி விடுவாருங்க. இப்போ எந்த நீதி அந்த எந்த ஒரு லாபம் வந்து நம்மளை மேற்கொள்ள முடியாது. அது சரியா படிங்க. 39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. நியாயப்பிரமாணத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, பிசாசு வந்துட்டு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வந்து பேசுவான். நியாயப்பிரமாணத்திலேருந்து தான் வசனத்தை எடுத்து பேசுவான். ஆண்டவர் அட்டாக் பண்ணுறதுக்காக நியாயப்பிரமாணத்திலேருந்து எடுத்து பேசுவான். ஆண்டவர் வந்து மன்னிப்புன்னு ஒன்று கொடுத்துட்டுருக்கிறாரு. இன்னுமே யாருமே இந்த லாவில் வந்து மாட்டிக்க கூடாது. இந்த லாவை எங்கே உடைச்சிட்டேன்? சிலுவையில் உடைச்சிட்டேன். இப்போ தேவன் கிருபையா இருக்கிறாரு. இப்போ நம்ம கிருபையா நம்மளுக்குள்ள கிருபை வாசம் செய்யறதுனால ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிச்சது போல இன்னொருத்தரோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? தண்டனை லாவை பற்றி பேசக்கூடாது. நீ பண்ணுறது யோகமா, நீ சரியில்லை அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் நம்மளை மன்னித்தது போல நம்மளும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த அன்பு இருக்கணும். இன்னைக்கு எதை செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருல்ல, அதே கருணை நம்ம என்ன பண்ணோம்? மற்றவங்க மேலே காமிக்கணும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கருணை இல்லைங்க. நம்மளுக்கு மட்டும் மன்னிப்பு வேணும், ஆனால் நம்ம மற்றவங்கள மன்னிக்கணும்னா அந்த குணம் வரமானுக்குதுங்க. அங்கே மட்டும் நீதி பேசுகிறோம். நம்ம நீதி தேவன் அவர் நம்மளுக்கு நியாயம் காமிச்சிருக்கிறார். எப்படின்னா கிருபை கொடுத்துருக்கிறாரு, இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த மன்னிப்பை நம்ம ஏன் மற்றவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறோம்? நீங்கள் இந்த மற்றவங்கள மன்னிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நீங்கள் இன்னுமே உலகத்தில் எது வேணும் எதிர்பார்க்காம உங்களை வச்சு ஆண்டவர் என்னெல்லாம் பில்டப் பண்ணின்னு போகிறாரு. உங்கள் மூலியமாக, உங்கள் கண்கள் மூலியமாக, உங்கள் கை மூலியமாக, உங்களோட எல்லா அவயவங்கள் மூலியமாக ஆண்டவர் கட்டுற ராஜ்யத்தை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்க போகிறீங்க. உங்கள் மூலியமாக ஆண்டவர் பண்ணுற ஒரு பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ண போகிறாரு, ஒரு வேலையை எப்படி டெவலப் பண்ண போகிறாரு நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, அதுதான் நியாயப்பிரமாணம். இனிமேல் ஆண்டவர் உங்களை வச்சு செய்ய போகிறாரு, அதுதான் கிருபை. நான் ஓடி போய் செய்யறது விட்டுட்டு நான் இப்போ ஆண்டவர் செய்யறதுக்கு வேடிக்கை பார்க்குற பொறுமை நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த பொறுமையில் இருந்தால் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் சந்தோஷமாக ஸ்தோத்திரத்தை மட்டும் இன்னும் நான் ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஆண்டவரோட ஃபாஸ்ட் இன்னும் மான்கால்களை போல நம்ம ஓட பண்ணுவார் ஆண்டவர். அப்போ எந்த ஒரு லாபம் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது. இப்போ இதை நம்புறீங்களா? இன்னுமே எந்த ஒரு குற்றம் சாட்டும் என்னை வந்து அணுகாது, என்னை அட்டாக் பண்ணாதுன்றது நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த ஸ்பிரிட்டுக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பரலோக ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்தது நம்பல. இப்போ நீங்கள் நல்லது விதைச்சுன்னு வந்தீங்கன்னா அது டெவலப் ஆகும். அந்த பொய்யின் ஆவி வெளியே விரட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் உலகத்தை ராஜ்யத்தை கட்ட போறீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. இப்படி இல்லாததுனால உங்களுக்குள்ள நம்பிக்கையே இல்லைன்னு எனக்கு ஆவியானவர் பேசுறாரு. அப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்துட்டு இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னாக்கா அதுவும் நம்பல. இப்போ நம்ம சொல்ல சொல்ல இப்போ இந்த ராஜ்யம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஸ்டார்டிங்கில் எல்லாம் கையை தூக்குனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுட்டு வந்தீங்க, எப்படி நன்மை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டாக்கா அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். நான் ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். எல்லாமே மனசில் நினைச்சிக்கிறதோட சரி, ஆக்ஷனில் வேணும். விசுவாசம் கிரியனாலே வரும், அதாவது செய்கிறதுனால வரும். இப்போ ராஜ்யம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா என்கிட்டேருந்து நல்லது நடக்குதா, நல்லது பேசுகிறேன்னா உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. தன்னை தானே சோதித்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்குறவன் எப்படி தேவனோட சாயலாக இருப்பான். நீங்கள் தேவனோட சாயல். இந்த தேவனோட சாயல் எப்படின்னா புது சிருஷ்டியாக இருக்கணும்னா உங்களை பார்க்குறவங்க அப்படியே அந்த பிரகாசத்தை பார்க்கணும். உங்களை பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷமாகணும். உங்களை நீங்களே பார்க்கும்போது இன்னும் வந்து குஷியாகணும். என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் பண்ணுற ட்ரெஸ் விதமாகட்டும், நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும் மற்றவங்களுக்கு சாட்சிகளாக நிற்கணும். இதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் என்னத்தை இது பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் இப்போ இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் எதை பார்த்து கேட்டீங்கனாலும் என்ன சொல்கிறாருன்னா மார்க் 16:17 நீங்கள் வந்து விசுவாசிக்கிறவனால கூடும் அடையாளம்
என்னன்னா சர்பத்தை எடுப்பீங்களா, தேளுகளை நசுப்பீங்களா? இந்த விசுவாசத்தெல்லாம் நீங்க நம்புனீங்கன்னா இனிமேல அற்புதத்தை தான். எந்த பிசாசு எந்த இடத்துல மறைஞ்சு நின்றாலும் அதை நசுக்கி போடுவீங்க. பிசாசு எங்க மறைஞ்சிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு பிரேயருக்கு வர்றது மாத்திரம் முக்கியம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் யார் யார் வீட்டில் என்னென்ன மாதிரி ஆவி மறைஞ்சிருக்குது, நீங்க இதை நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரெடியாகிறார். நீங்க இந்த நன்மையை செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா சர்பாவையும் ஓட போகுது. சாவுக்கு எதுவான யாவது குடித்தாலும் உங்களுக்கு சேதப்படுத்தாத அந்த வசனம் சொல்லுது. எப்படி ஆண்டவரே நான் எதனா குடிச்சேன்னா பாய்சனை குடிச்சா சாக மாட்டேனா? இல்லை, விசுவாசம். நீங்க தெரியாம உங்களுக்கு சத்ரு எதை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சேதம் நடக்காது. ஃபர்ஸ்ட் வீட்டில் வியாதி இருக்கக்கூடாதுங்க, அது இன்னும் நம்பிக்கை வரணும் உங்களுக்கு. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் கேட்டுட்டு அதுபடியா செய்யணும். நான் நம்புறேன். இன்னும் மரித்தவர்களை எழுப்புவேன்னு சொன்னாங்கன்னா அந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சிட முடியுமா அப்படின்னு நெகட்டிவ்ல வந்துடுவீங்க. ஏன்னா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்பினே வந்தீங்கன்னா கண்டிப்பா செத்தவங்களை கூட ஆண்டவர் எழுப்ப முடியும்னு நம்பிக்கையில் வருவீங்க. நம்புவீங்களா? மரித்தவங்களை ஆண்டவர் எழுப்ப முடியுமா? சொல்லுங்க, சத்தம் வரல. முடியுமா? அப்படின்னா உங்களால் நன்மை செய்ய முடியுமா? உங்களால் நன்மை செய்ய முடியுமா? நல்ல விஷயங்களை பேசின்னு வர முடியுமா? தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு நம்புறீங்களா? இந்த ஃபவுண்டேஷனே உங்கள்கிட்ட இல்லைன்னு ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாருங்க. ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையும் இல்லைன்றாரு. நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் உங்கள் வீட்டில் தான் தங்கின்னு இருக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போவுமே அழுதுட்டு இருக்கிறீங்க. கர்த்தரோட ஆவி இருக்கிறவங்க எப்போவுமே எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக பிரகாசிப்பாங்க. அவங்கக்கிட்ட அழுவே பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் அதான் அழுகையும் பற்கடிப்புனா புலம்புறது, அடிக்கிறது, மார்பு அடிச்சுன்னு அழுவுறதெல்லாம் இதெல்லாம் வெளியே பார்க்கணும். ஆனால் இன்னைக்கெல்லாம் என்ன ஆகுது? சபையிலே இருக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் உபவாசம் இருக்க சொன்னார். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறேன்னு நீ சொல்லு. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என் குடும்பம் விடுதலை ஆகணும். இனிமேல் எந்த வீட்லேயும் டைவர்ஸ் ஆகக்கூடாது, எந்த வீட்லேயும் பிரச்சனையே ஆகக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஊழியத்தில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லல, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார் ஏசப்பா. நீங்கள் எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்யுங்க, பயப்படாமல் செய்யுங்க. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க போகிறது யார்? ஏசப்பா தான். நம்ம சந்தோஷமாக ஆராதிக்கிறது மட்டும் வந்தால் போதும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்றலாம். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அப்பா இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பேசி அந்த மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் விடுதலை ஆக்கியிருக்கிறீங்கப்பா. இது ஏற்றுக்கொள்ள வரணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தேவனோட ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது உண்மை. தேவன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது உண்மை. இந்த பேசிக்கான விசுவாசத்தை அப்பா இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னா முதல்ல அது விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தாதான் தேவனோட மகிமையை காண முடியும். இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் நம்ம சுயநலமா இருக்கணும்? உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. எப்படி ஆண்டவரே நான் திறந்து கொடுக்கறது? எப்படி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கறது என் வாழ்க்கை? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்ததுக்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டபடியே இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் சந்தோஷ முகமாய், ஏசப்பா அவரோட ராஜ்யம் என் வீட்டுக்கு வந்திருக்குது, எனக்குள்ள வந்திருக்கிறது. நான் வீட்டுக்கு போனால் என் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, நான் வெளியே போனால் எனக்கு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட தாங்க இருக்கிறாங்க. பிரச்சனை உங்கள்கிட்ட தாங்க. அதனால ஏசப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் இன்னுமே நான் எனக்கு வேண்டாண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாண்டவரே,
இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிற பலன் எனக்கு தாங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த டிசிஷன், இனிமே நான் உங்களை தான் நம்புவேன். என் பலனை நம்ப மாட்டேன், என் வேலையை நம்ப மாட்டேன், என் பணத்தை நான் நம்ப மாட்டேன். அப்பா, உங்களையே நான் நம்புவேன் ஆண்டவரே, உங்களையே நான் நம்புவேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள். சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.